அதாவது சினிமால ஒரு விஷயம் வந்ததுன்னா, யார் எதுக்கு அஃபெண்ட் ஆவாங்க அப்டின்னே தெரியலங்க. இப்ப ரீசென்ட்டா பார்த்தீங்க அப்டின்னா, சந்தானம் மேல நெறைய பேர் புகார் குடுத்துருக்காங்க. எதுக்கு அப்டின்னா, அவரோட படமான டிடி நெக்ஸ்ட் லெவல் இந்த படத்துல கிஸ்ஸா 47ன்னு ஒரு பாட்டு வந்திருக்கு. அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ரீனிவாசா கோவிந்தா அந்த பக்தி பாடல கேலியும், கிண்டலும், அவமானப்படுத்தி, கொச்சப்படுத்திட்டாங்க அப்டின்ற ஒரு விஷயமா புகார் குடுத்துருக்காங்க. ஆக்சுவலா அந்த பாட்ட பேஸ் பண்ணி ஒரு ஃபன் ரேப்பா பண்ணியிருக்காங்க. அண்ட் மக்கள் எல்லாருமே இந்த பாட்ட என்ஜாய் பண்ணியிருக்காங்க. ஆனா, இத நோட் பண்ண ஆந்திராவுடைய ஜனசேனா கட்சி தலைவர் என்ன பண்ணியிருக்காங்க அப்டின்னா, அவங்க போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் குடுத்துருக்காங்க. அண்ட் அந்த டைம் வந்திருக்கிற எடப்பாடி பழனிசாமி கிட்டயும் இந்த பாட்ட நீக்கணும் அப்டின்ற கோரிக்கையும் வச்சிருக்காங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இது ரிலேட்டடான நியூஸ் தான் ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்கு. அதுல ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்டின்னா, கோவிந்தா அப்டின்றதுக்கு ஏகப்பட்ட அர்த்தங்கள் இருக்கு. அந்த மாரி ஒரு பெருமாள் விஷயத்த இப்படி கொச்சப்படுத்தியிருக்காரே அப்படின்னு சொல்ல, ஆடியன்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "எப்பா இந்த பாட்டு 2 மாசத்துக்கு மேல ஆகுது. நீ என்னப்பா 2 மாசமா கோமால இருந்தியா? எப்பயோ வந்த பாட்டுக்கு எதுக்கு இப்ப பண்ணிட்டு இருக்க? ஓகே, ஓகே ஃப்ரீயா இவரு இதுக்கு ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்காரு போல. இந்த பாட்டு வெற்றி அடையட்டும்." அப்படின்னும் ஒரு சில தரப்பினர் இந்த பாட்டு எல்லாமே சூப்பரா இருக்கு. இந்த கம்ப்ளைண்ட்டே பேஸ்லெஸ், சென்ஸ்லெஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்து மதத்தை காப்பாற்ற வேண்டும், இந்துக்கு ஆதரவு வேணும் அப்படின்னு. இது குறித்து சந்தானம் கிட்ட கேள்வி கேட்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சந்தானம் நாங்க எந்த வயலேஷனுமே பண்ணல. கடைசியா சென்சார் போர்டுன்னு ஒண்ணு இருக்கு. என்னதான் நம்ம படம் எடுத்து கொடுத்தாலுமே சென்சார் போர்டு படி தான் அதுக்கான அவுட்புட்டை தான் நீங்க பார்க்க போறீங்க ஒண்ணு. 2வது கோர்ட் என்ன சொல்லுதோ அதுக்கு நாங்க கண்டிப்பா கட்டுப்படுவோம் அப்படின்றதையும் சந்தானம் தெரிவிச்சிருக்காரு. மேலும் இதே போல சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்க மறக்காம நியூஸ் டைம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.